புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறையில் புதிதாக பணி நியமனம் செய்யப்பட்டுள்ள இளநிலை பொறியாளர் மற்றும் மேற்பார்வையாளர்களுக்கு பணி நியமனம் ஆணை வழங்கும் நிகழ்ச்சி மற்றும் ஒருங்கிணைந்த குடிநீர் இணைப்பு கணக்கீடு வரி மற்றும் கட்டண வசூல் இணையதள சேவை தொடக்க விழா கருவடிக்குப்பம் காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவை தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் முன்னிலையில் பணி நியமன ஆணைகளை வழங்கி சிறப்பித்தார். மேலும் ஒருங்கிணைந்த குடிநீர் இணைப்பு கணக்கீடு வரி மற்றும் கட்டண வசூல் இணையதள சேவையை தொடக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் தலைமை செயலர் சரத் சவுகான், பொதுப்பணித்துறை செயலர் ஜெயந்தகுமார், துணைநிலை ஆளுநரின் செயலர் நெடுஞ்செழியன், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீன தயாளன், உயர் அதிகாரிகள் மற்றும் பயனாளிகள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் பேசுகையில், இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் பெஸ்ட் புதுச்சேரியை உருவாக்கும் நம்முடைய முயற்சிக்கு வலு சேர்க்கும் பாரத பிரதமரின் தொலைநோக்கு பார்வையாக வளர்ச்சியடைந்த பாரதம் 2047 விக்சிட் பாரத் 2047 உருவாக்குவதில் புதுச்சேரி மாநிலத்தின் பங்களிப்பை உறுதி செய்யவும் மற்றும் ஒரு இளைஞர் பட்டாளம் இங்கே வந்திருக்கிறார்கள். நான் ஏன் அவ்வாறு சொல்கிறேன் என்றால், ஒரு நாட்டின் சமுதாய பொருளாதார வளர்ச்சியில் இன்ஜினியர்களின் பங்கு அந்த அளவிற்கு முக்கியமானது. ஒரு நாட்டின் உள்கட்டமைப்பு சிறப்பாக இருந்தால்தான் அங்கே பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். அந்த உள்கட்டமைப்பு வளர்ச்சி உருவாகும் பணி உங்களை போன்ற துடிப்பும் திறமையும் உள்ள தொழில்நுட்பம் தெரிந்த இன்ஜினியர்களின் கையில்தான் இருக்கிறது. இன்ஜினியர்கள் நாட்டை வளர்ச்சி பாதைக்கு வேகமாக கொண்டு செல்ல முடியும். அந்த வகையில் புதுச்சேரியின் உள்கட்டமைப்பு வளர்ச்சி வரலாற்றில் உங்களுடைய பங்கும் இருக்கும். துடிப்போடும் திறமையோடும் வந்திருக்கும் உங்களை போன்ற இளைஞர்களுக்கு என்னுடைய கைகளால் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ் தருவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் அனைவரும் புதுச்சேரி அரசு நடத்திய தேர்வுகளில் வெற்றி பெற்று ஜூனியர் இன்ஜினியர்ஸாக ஓவர்சர்ஸாக பணியில் சேர வந்திருக்கிறீர்கள். இது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மைல்கல். உங்களுடைய முயற்சிக்கும் உழைப்புக்கும் கிடைத்த வெற்றி இதுதான் என்று சொல்ல வேண்டும். பொதுவாக புதுச்சேரி பப்ளிக் ஒர்க்கர்ஸ் டிபார்ட்மெண்ட்டின் செயல்பாடுகள் பற்றி நம் அனைவருக்கும் தெரியும். பில்டிங்ஸ், ரோட்ஸ், பிரிட்ஜஸ், டேம்ஸ், லேக்ஸ், பவுண்ட்ஸ், கேனல்ஸ், வாட்டர் சப்ளை என்ற மாநிலத்தின் உள்கட்டமைப்பு மேம்படுத்துவதில் பாதுகாப்பில் பப்ளிக் ஒர்க்கர்ஸ் டிபார்ட்மெண்ட்டின் பங்கு அதிகம். அந்த அளவிற்கு மக்களின் வாழ்க்கை முறையோடு நேரடியாக தொடர்பு கொண்டது. பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் அண்மையில் ஏற்பட்ட பெருமழை மற்றும் பெஞ்சல் புயலின் போது பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களின் பணியை பாராட்டாமல் இருக்க முடியாது. பேரிடர் காலத்தில் அர்ப்பணிப்போடு செயல்பட்டு விரைவாக மக்களின் இயல்பு வாழ்க்கையை கொண்டு வந்ததை நாம் பார்த்தோம். இன்று நேற்று அல்ல, பிரெஞ்சு ஆட்சி காலத்தில் இருந்தே பொதுப்பணித்துறையின் பங்களிப்பை நாம் இன்றும் பார்க்க முடியும். அந்த கட்டிடங்களை, ஏரிகளை, புதுச்சேரி நகர அமைப்பை எல்லாம் பார்க்க சுற்றுலா பயணிகள் உலகம் எங்கும் இருந்து வந்து கொண்டு இருக்கிறார்கள். புதிதாக அரசு பணியில் சேரும் இளைஞர்களிடம் நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், நீங்கள் எல்லோரும் இன்று நடைமுறையில் உள்ள புதிய தொழில்நுட்ப அறிவோடு வந்து இருக்கிறீர்கள். இன்னும் தொழில்நுட்ப சிறப்பு துறைகளில் உங்கள் அறிவை மேம்படுத்தி கொள்ள வேண்டும். உங்கள் அறிவையும் செயல்திறனும் புதுச்சேரியை மேம்படுத்த உதவ வேண்டும். படித்த இளைஞர்களுக்கு அரசு பணி என்பது வெறும் வாழ்வாதாரமாக மட்டுமல்ல, அது மக்களுக்கு சேவை செய்ய நமக்கு தரப்படும் வாய்ப்பு, பொறுப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் தெரிவித்தார்.